ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஈஸியாக ஒரு வால் ஹேங்கிங் தான் செய்ய போகிறோம். அந்த வால் ஹேங்கிங் செய்கிறதுக்கு நமக்கு 2 கார்ட்போர்ட் பீஸ் வேணும். ஒரு கார்ட்போர்ட் பீஸில் எக்ஸ்ட்ராஸ் இருந்ததுனால அந்த எக்ஸ்ட்ராஸை நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீக்கில் இருக்க போர் அடிச்சது அப்படின்னா இது மாதிரி கிராஃப்ட் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். வேறு எது மாதிரி கிராஃப்ட் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஜாமெண்ட்ரி பாக்ஸில் எதுக்குமே யூஸ் ஆகாமல் ஒரு டிவைடர் இருக்கும்ல, அந்த டிவைடர் எடுத்து நம்ம மேலே ஒரு குட்டியான ஹோல் போட போகிறோம். அது எதுக்கு அப்படின்னா த்ரெட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ அதே மாதிரி இன்னொரு கார்ட்போர்ட்லேயும் நான் ஹோல் போட்டுக்கிறேன். நம்ம இதில் பெயிண்ட் தான் பண்ண போகிறோம். ஒரு சின்ன கப்பில் நான் வாட்டரை எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன பெயிண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு கார்ட்போர்ட் பெயிண்ட் பண்ணுறதுக்கு டாம்ஸோட வாட்டர் கலர்ஸ் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் ரங்கீலா பெயிண்ட்னு சொல்லுவீங்கள்ல, அந்த பெயிண்ட்டை தான் நான் எடுத்திருக்கேன். வீடியோ எடுக்கிறேன், பேக்ரவுண்ட் அழுக்காக கூடாது அப்படின்றதுனால நான் ஒரு நியூஸ் பேப்பரும் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன கலர்னு ரொம்ப நேரமாக யோசித்து ப்ளூ கலர் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷன் பண்ணலான்னு எடுத்தேன். ஃபஸ்ட்டு ஹாஃப்க்கு நான் ப்ளூ கலரை பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் பிடிக்கலைன்னா உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரை நீங்கள் கம்பைன் பண்ணி அடிச்சுக்கலாம். கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் நிறைய ஆர்ட் வீடியோஸ் போடுறேன். முக்கியமாக போஹோ ஆர்ட், அது மாதிரி ஆர்ட்ஸ்லாம் போடுறேன். இது மாதிரி டெய்லி உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும்னா கிறிஸ்டாட்டஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ளூ கலர் அடித்து முடித்த உடனே மேலே ஒயிட் அடிக்கலாமா எல்லோ அடிக்கலாமான்னு ஒரு டவுட் இருந்தது. பட் நான் எல்லோ சூஸ் பண்ணேன். அந்த எல்லோ கார்ட்போர்டில் அடிக்கும் போது ரொம்ப லைட்டாக இருந்தது. மேபி நீங்கள் இந்த வாட்டர் கலர்ஸில் பெயிண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா கீழே ஒயிட் கலர் பேஸ் கொடுத்துட்டு எல்லோ அடித்து பாருங்கள், உங்களுக்கு டார்க்காக வரும். அதுக்கான ஆல்டர்னேட்டிவும் நான் இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோ அடிச்சுட்டு நான் காய வச்சுட்டேன். சரி, அடுத்ததுக்கு இந்த கலர் காம்பினேஷன்ஸில் எனக்கு எந்த வேரியேஷன்ஸும் இல்லைன்றதுனால நான் ஃபேப்ரிக்காவோட அக்ரிலிக் கலர்ஸ் எடுத்திருக்கேன். இல்லை வாட்டர் கலரில் அடிக்கிறது உங்களுக்கு டார்க்காக வேணும்னா நீங்கள் ஒரு A4 ஷீட் மாதிரி ஒட்டிட்டு அது மேலே பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்க்காக இருக்கும். இதில் நான் வயலட் கலர் அண்ட் ஸ்கின் கலர் எடுத்திருந்தேன். பட் நான் ஸ்கின் கலர் ஃபுல்லாக அடிக்கிறதுக்கு பதிலாக வயலட்டே அடிச்சிட்டேன். மேபி நீங்கள் இதுக்கு லைட் கலர் யூஸ் பண்ணாலும் நம்மளோட ஃபர்தர் ஸ்டெப்ஸ்க்கு உங்களுக்கு பிரைட்டாக தெரியும். அதுக்கு நீங்கள் எந்த இடத்துல மாட்ட போகிறீங்க, உங்களோட வால் லைட் கலராக இருந்தால் யூ மே யூஸ் டார்க் கலர், ஆர்எல்ஸ் உங்கள் வால் டார்க்காக இருந்ததுன்னா லைட் கலர்ஸ் எல்லோ மாதிரியான அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே இருக்கும். இப்போ அந்த வயலட் கலரை ஃபுல்லாக அடித்த உடனே சரி எல்லோக்கு மேலேயே நம்ம ஏன் அக்ரிலிக் எல்லோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு தோணுனதுனால நான் அக்ரிலிக் எல்லோ எடுத்தேன். உங்களுக்கு தெரியும் அக்ரிலிக்கோட எல்லோ எவ்வளோ டார்க்காக டாமினண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. பட் அது கொடுத்துமே எனக்கு அவ்வளோ சரியாக எஃபெக்ட் தெரியல. ஸோ அதனால இட்ஸ் ஓகே, நம்ம இதிலே கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு நான் கண்டினியூ பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களோட கலர் காம்பினேஷனை எவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்கிறீங்களோ அவ்வளோ உங்களோட கிராஃப்ட் சூப்பராக வரும். ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப், நான் ஒரு பிளாக் கலர் பர்மனெண்ட் மார்க்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு ப்ரௌசரில் கோட்ஸ் ஏதாவது சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா கிடைக்கும். இல்லை நான் அவ்வளோ பெருசாக எழுதலை அப்படின்னா கேப்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய கேப்ஷன்ஸ், அதாவது குட்டி குட்டி கோட்ஸ் மாதிரி வரும். நான் அதுலேருந்து ஒரு கோட் எடுத்திருந்தேன். எஸ்கேப் த ஆர்டினரி அப்படின்னு போட்டு கீழே பி யூனிக் அப்படின்னு எழுதியிருந்தேன். அது எழுதிட்டு அதில் கொஞ்சம் லெட்டரிங் ஒர்க்ஸ், வேறு சில எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணேன். கீழே பக்கத்தில் ஸ்டார் ஆட் பண்ணுறது, அது மாதிரி குட்டி குட்டி டெக்கரேஷன்ஸ் பண்ணிவிட்டு இதை வச்சுட்டேன். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி தான் இருந்தது. இது நல்லா இருக்கா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு லைட் பேக்ரவுண்டில் வச்சு காமிக்கிறேன். இதுதான் எஸ்கேப் தி ஆர்டினரி பி யூனிக். இப்போ எல்லோ கலர் அண்ட் இந்த ப்ளூ கலர் அடிச்சிருந்தோம்ல, அந்த கார்ட்போர்டில் லிவ் லெட் லிவ் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதோட தமிழ் வெர்ஷனையும் நான் கீழே ப்ளூ கலரில் எழுதியிருந்தேன். பிகாஸ் அது குட்டியாக அங்கேயே முடிஞ்சிருச்சு. லிவ் லெட் லிவ் அப்படின்னா வாழு வாழ விடு. இதை நீங்கள் ஹோம் டெக்கராக யூஸ் பண்ணலாம். சப்போஸ் செல்ஃப் மோட்டிவேஷன் கார்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா மோட்டிவேஷனல் கோட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான கோட்ஸ் எழுதி நீங்கள் வீட்டில் மாட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் த லுக் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த டெஸ்டிங். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு த்ரெட் இன்சர்ட் பண்ண போகிறேன். இந்த 2 வால் ஹேங்கிங்கில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோ வித் ப்ளூவா இல்லை பர்பிளா? இப்போ 2த்துலேயும் நான் த்ரெட்டை போட்டுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் மாட்டினோடனே இப்படி தான் இருந்தது. அண்ட் தென் செகண்ட் ஒன். இது 2த்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிறிஸ் டாட்டர்ஸ். பாய்.